Hi, this is Raji from Mano RB Math Solution. Exercise 7.1ல 7th sum பார்க்குறோம். இங்கே ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்து இங்கே x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பிராக்கெட் உள்ள பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்படியே வச்சுட்டு நம்ம இன்டெக்ரல் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா சிம்பிளிஃபை தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம எல்சிஎம் எடுப்போம். அப்போது இந்த வெளியில் இருக்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும், உள்ளே மட்டும் தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த 1 அப்படியே இருக்குது டிவைடட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இது மட்டும் ரிமைனிங் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷனை இன்டெக்ரேஷனில் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ தான் இதை தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேர்ம் இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் நான். இது ஒரு டேர்மாகவும் இந்த மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே டிஎக்ஸ் போட்டுக்கணும். மைனஸ் இன்டெக்ரல் 1 வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா, ஸோ 1 வெளியில் வச்சுக்கிட்டு இங்கே டிஎக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதோட இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்ன, இதோட ஃபார்முலா வந்து இந்த சைடில் எழுதுகிறேன். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ அப்ளை பண்ணோன்னா எக்ஸ் பவர் என் இருக்க இடத்துல 2 இருக்கு இல்லையா, ஸோ அப்போ 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. ஓகே, மைனஸ் இந்த 1 வந்து 1 அப்படி தான் இருக்குது. ஸோ 1 அப்படியே வச்சுக்கிறேன். இன்டூ இதை இன்டெகிரேட் பண்ணால் இங்கே வந்து எக்ஸ் வருது நமக்கு ப்ளஸ் சி. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 1 என்னது 3, எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் சி. இவ்வளோ தான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் எடுத்து எழுத போகிறோம். தர்ஃபோர் ஆன்சர் அப்படின்னு போட்டு இங்கே எந்த கொஷின் எழுதணும்னா அவங்க கொஷினில் என்ன கொடுத்தாங்க, எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கொஷின் இருந்ததோ அதை தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ அந்த கொஷினை எழுதிக்கிட்டு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சரை எழுதி சம்மை வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். ஓகே.